திரௌபதா, தங்கள் ஒரே தங்கை ஒப்பற்ற தங்கை திரௌபதியை வாழ்த்துங்கள் அண்ணா. வாழி சிரஞ்சீவியாய் வாழாயி கூடியாக, வாழி சிரஞ்சீவியாய் வாழாயி கூடியாக, ஆழி சூழ் உலகிடம் தங்கா திரௌபதா, அண்ணா வாடி வாடி சிரஞ்சீவியாக வாழ்ந்திருக்க வேண்டும். அண்ணா எந்தனுக்கு எனதருமை அண்ணா கண்ணா கோபால எந்தனுக்கு மயவா எந்தனுக்கு முன்பீரங்க எனதருமை அண்ணா கண்ணா நம்பி வந்தே நாங்கள் இப்படியேதான் காட்டிலே காலத்தை கழிக்க வேண்டுமா? தங்கா, அண்ணா நீ ஏன் இந்த துக்கம் கொண்டாய்? என்னுடன் இருந்த தங்கா, ஏன் இந்த துக்கம் கொண்டாய்? என்னுடன் இருந்த தங்கா, அண்ணன் நான் இருக்கும்போது, அண்ணா கவலை வேண்டாம். நன்முறையிலே உங்களுக்கு உண்டான ராஜ்யம் பெற்று நீங்கள் ஒரு காலத்தில் சுகமாக வாழ்வீர்கள். அண்ணா இருந்தாலும் அழைத்த வீதம் என்ன வெண்ணி அறிவிப்பு அழைத்த வீதம் என்ன வெண்ணி அறிவிப்பு முடிப்பதப்போ உங்களை முடிப்பதப்போ புரியலையே எழுதிரண்ணா. அண்ணா தங்கா, இருந்தாலும் என்னை அழைத்த காரணம் என்ன அண்ணா? சொல்வதற்கு முன்பதாக உன்னுடைய வதனமானது எதற்காக இப்படி இருக்கிறது? அண்ணா தங்கா, நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுகிறோமே. உன்னிட வதனம் காண இருக்க காரணமும் என்ன? இருக்க காரணமும் என்ன? எந்த நீரும் அண்ணா கவலைப்பட வேண்டாம். அப்படி இருந்தாலும் நான் உன்னை அழைத்ததற்கான காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம் அண்ணா?
சொல்லவே நான் உன்னை அழைத்த சேதி, உன்னை அழைத்த சேதி சேதி. சொன்ன சொல் தவறுகிறான் துயோதனன் என்னும் பாவி, நீ முன்னமே சென்று நீ முடக்கிடுவாய் அழுதி. இருந்தாலும் உன்னை ஒன்று கேட்கின்றேன். என்ன? உங்களுக்கு கானக வாசமானது தொடங்கி இதுவரையிலும் எத்தனை நாட்கள் முடிவடைந்திருக்கின்றது? 11 வருடம் 6 மாத காலம் ஆகிறது அண்ணா. உண்மைதான். ஆமாம் அண்ணா. துரியனிட்ட கட்டளைப்படி நீங்கள் கானக வாசமானது தொடங்கி 11 ஆண்டுகள் 6 மாத காலங்கள் நிறைவடைந்திருக்கின்றது அல்லவா? ஆமாம் அண்ணா. ஆனால் இதற்குள்ளாக துரியனானவன் அவன் சபையிலே அவசர கூட்டம் ஏற்படுத்தி பாண்டவர்கள் உயிரோடு இருக்கின்றீர்களா அல்லது இறந்து விட்டீர்களா என்பது குறித்து ஆலோசித்தான் அம்மா. அதற்கு என்ன தெரிவித்தார்கள் அண்ணா? அதற்கு அங்கிருந்தவர்கள் தெரிவித்தார்கள் தெரியுமா? என்ன தெரிவித்தார்கள்? சகுனியானவன் நீங்கள் 8ஆம் இடத்திலே வாசம் புரிந்து வரக்கூடிய நேரத்திலே அங்கே இருக்கும் மூங்கில்களானது ஒன்றோடு ஒன்றாக உராய்ந்து அந்த கானகமே தீப்பற்றி எரிய அதிலே கருகி இறந்தீர்கள் என தெரிவித்தார். பீஷ்மர் மட்டும்தான் நீங்கள் என்னுடைய அருளினால் உயிரோடுதான் இருப்பீர்கள் என தெரிவித்தார் அம்மா. கண்டிப்பாக அண்ணா, நாங்கள் உயிருடன் தான் இருக்கிறோம். ஆமாம் அண்ணா. இருந்தாலும் இருவரும் வெவ்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். ஆமாம் அண்ணா. அதற்கு அங்கிருந்தவர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? என்ன செய்தார்கள் அண்ணா? துரியனானவன் தாத்தா பீஷ்மர் சொன்னார் அல்லவா, நீங்கள் உயிரோடு தான் இருக்கின்றோம் என்று. அதற்காக ஒருவேளை நீங்கள் உங்களுடைய அந்நியாத வாசமானது கழிக்க காட்டை விட்டு நாட்டிற்கு தானே வர வேண்டும். அப்படி ஒருவேளை நாட்டிற்கு வந்தால் மறுபடியும் பார்த்து உங்களை காட்டிற்கு ஓட்டலாம் என்ற எண்ணம் கொண்டு காட்டை எல்லாம் தேடி வருகின்றான். இருந்தாலும் சகுனி சொன்ன வண்ணம் நீங்கள் துரியனுக்கு பங்காளி ஆதலால் உங்களுக்கு 9ஆம் நாள் நடப்பும் 10ஆம் நாள் கருமாதியம் செய்ய நாள் வைத்து விட்டான். ஒருவர் இறந்தால் மட்டுமே காரியம் செய்ய முடியும் அண்ணா. இருந்தாலும் அவர்கள் நாட்களை குறைவாக வைத்திருக்கிறார்களே. உண்மைதான். எதற்காக தெரியுமா? எதற்காக அண்ணா? ஒருவேளை நீங்கள் உயிரோடு இருந்தாலும் உங்களுக்கு காரிய கருமாதி செய்த பிறகு நாட்டிற்கு வர முடியுமா? முடியாது அண்ணா. ஒருவேளை இறந்திருந்தாலும் சொர்க்கம் போய் சேர முடியுமா? முடியாது அண்ணா. ஆகையால் தான் நாள் குறைவாக 15ஆம் நாள் நடப்பும் 16வது நாள் காரியம் வைப்பதற்கு பதிலாக 9ஆம் நாள் நடப்பும் 10ஆம் நாள் கருமாதியும் செய்ய நாள் வைத்து விட்டான். புரிகின்றதா? புரிகிறது அண்ணா. தாத்தா தெரிவித்தார் அல்லவா, நீங்கள் உயிரோடு தான் இருக்கின்றீர்கள் என்று. ஆகையால் அந்நியாத மாச காலத்திலே நீங்கள் காட்டிலிருந்து நாட்டிற்குள் பிரவேசிப்பீர்கள். அப்பொழுது பார்த்து மறுபடியும் காட்டிற்கு ஓட்டலாம் என்று எண்ணம் கொண்டு காட்டை எல்லாம் தேடி வருகின்றான். ஆகையால் துரியனானவன் காட்டிற்கு வரும் சமயம் நீ நாட்டிற்குள் சென்று உங்களுக்கான நிறுத்தி வர வேண்டும். நீங்கள் சென்று நிறுத்திவிட்டு வந்து விடுங்கள் அண்ணா. நீங்கள் சென்று நிறுத்திவிட்டு வந்து விடுங்களேன்.
நான் ஏமா போனோம் அண்ணா? நானா நாட்டை இழந்திருக்கிறேன், நீங்க தான் நாட்டை விட்டு இருக்கீங்க அவங்கிட்ட. உள்ள போக சொல்றாங்க, நாடு நீங்க ஆள போறீங்களா அவரே ஆள போறாங்க? என் பதிமார்கள் போலாம் வாசாமி. நான் வந்து சொன்னதே அதிகம், நீ சொல்றது தான்டா ரைட். அண்ணா அண்ணா, எங்களை காற்பதும் கரை சேர்ப்பதும் நீங்கள் தானே அண்ணா. நாங்க எங்க ஓடி போய் ஆடு மாடுலாம் மேய்க்கிட்டு மாடு மேய் கூட யாரையெல்லாம் அவன் பயிர் வச்சிடறான் பாயும். அது யாரா கேட்டதுங்க? நம்ம என்ன காரியமா வந்திருக்கிறோம் அண்ணா? ஆடு மாடுலாம் பண்ணியா கழிக்கல சார். நான் செல்ல முடியாது. ஒருவேளை ஆடவர்களை அனுப்பி வைக்கலாம் என்று பார்த்தால் இருக்கிறார்கள். அன்று ராஜசபையிலே அவர்கள் செய்தார்கள் அல்லவா சபதம்? சபதம். அந்த சபதம் ஒருவேளை அஸ்தினாபுரத்திற்கு சென்றால் அவர்களுக்கு ஞாபகம் வந்தாலும் வரலாம், அவசரப்பட்டுருவாங்கன்னு சொல்றேன். ஆகையால் நீ போறியா இல்ல நாங்க போடுமா? இதற்கு ஏதேனும் உபாயம் சொல்லுங்கள். அவர்களையும் அனுப்ப முடியாது, நீதான் சென்றாக வேண்டும், நீதான் தகுந்தால். நான் எப்படி அண்ணா நான் செல்வது? சொல்லுகின்றேன். நீ இந்த உருவை மாற்ற வேண்டும், மாற்றி குடத்தி வேடம் பூண்டு செல்ல வேண்டும். கூடை மரங்களை கட்டக்கூடிய குரத்தியாக நான் செல்ல வேண்டுமா? உங்களுக்கான நாட்டை நீங்கள் பெற வேண்டும் என்றால் குரத்தியாக வேடம் கொண்டு சென்றுதான் ஆக வேண்டும். பாடி பச்சே பாடிக்கொண்டுதான் குத்த வேண்டும். குடத்தியா போனா இதெல்லாம் பண்ணி ஆகணுமா? பாடினே குத்தாதுமா, பாடிட்டு குத்து, இல்லன்னா குத்திட்டு பாடு. பாடிக்கினே குத்துனா கோணல் மாடலுமா போடும். அண்ணா ஜாட கூடே நீ குரத்தியாக வேடமிட்டு சென்றால் அனைவரும் அப்படித்தான் அழைப்பார்கள். பாஞ்சால மன்னனுக்கு மகளாக பிறந்த நான் இந்த வேலையை நான் செய்ய வேண்டுமா? உங்களுக்கு உண்டான ராஜ்யம் பெற வேண்டும் என்றால் செய்துதான் ஆக வேண்டும் தங்கா. ஓ அழகிலே
கட்டித்தான் ஆக வேண்டும். நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தன்னு வச்சுக்க. படுபாவி நீ சென்றுதான் ஆக வேண்டும். இப்படியே புலம்பிக் கொண்டிருந்தா காரியம் முடிஞ்சிருமா? தலைவிதி ஒவ்வொருவருக்கும் அனுபவித்தே ஆக வேண்டும். ஆமா, நீங்க சொல்ல மாட்டீங்க. அப்படி இருந்தா எப்படி தெரியுமா சொல்ல வேண்டும்? அண்ணா கவலைப்பட வேண்டாம். நானோ எவ்வாறு பெண் அண்ணா, நானோ எவ்வாறு பெண். ஆகையா நான் எப்படி அண்ணா செல்வது? சொல்லுகின்றேன். கோவிந்தா கிருஷ்ணா என்று கோவிந்தா கிருஷ்ணா என்று கோவிந்தா கிருஷ்ணா என்று ஏனை நினைத்து யமுனையிலே தலைமுழுகி எழுந்தாயானால் என் போன்ற சாம்பல வடிவம் வரும் தங்காத. அண்ணா முதல் முறையாக யமுனை நதிக்கரையிலே சென்று கண்ணாமணி வண்ணா செங்கமல கண்ணா ஜனார்த்தனா மாதவா என்று என்னை துதித்து யமுனையிலே நீ தலைமுழுகி இருந்தாயே. ஆனால் எழுந்தால் என்னை போன்ற சாம்பல வடிவமானது உனக்கு கிடைக்கும். அண்ணா வடிவம் மாறினால் மட்டும் போதுமா? இல்லை, வேற என்ன தெரியுமா? குறி சொல்வதற்கு கண்ணாமணி வண்ணா செங்கமல கண்ணா ஜனார்த்தனா என்று கண்ணாமணி வண்ணா செங்கமல கண்ணா ஜனார்த்தனா என்று இரண்டாவது முறையாக நேற்று யமுனையிலே தலைமுழுகி எழுந்தாயானால் உன் சிரசில் குறிக்கூடை வரும் சங்காரா.
முறையாக கண்ணாமணி வண்ணா சங்கமல கண்ணா ஜனார்த்தனா மாதவா கோவிந்தா கைவரதா லோகநாதா என்று என்னை நினைத்து நீ யமுனையிலே தலைமுடங்கி இருந்தாயே. ஆனால் எழுந்தால் உன்னுடைய தலையிலே குறி சொல்வதற்குண்டான குறிக்கூடை வரும். அண்ணா இது எல்லாம் இருந்தாலும் அந்த படுபாவி துரிய நேரத்தில் நான் பெண்ணாகப்பட்டவள், நான் எப்படி அண்ணா தனியாக செல்வது? நீ ஏன் தனியாக செல்ல வேண்டும்? ஏனண்ணா பாலகிருஷ்ணா என்று பாலகிருஷ்ணா என்று பாடியனை சொல்லுதால் பாலனாய் நான் வருவேன். பாலகிருஷ்ணா என்று பாடியனை சொல்லுதால் பாலனாய் நான் வருவேன். மூன்றாவது முறையாக யமுனை நதிக்கரையிலே சென்று என்னை துதித்தாயே. ஆனால் துதித்தால் நானே உனக்கு துணையாக அஸ்தினாபுரத்திற்கு உன் கரத்திலே பாலகனாய் வருவேன். அப்படியாக கை குழந்தையாக உன்னிடத்திலே நான் பாதுகாப்பாக உனக்கு பாதுகாப்பாக வருகின்றேன் தங்கா. அப்படி இருந்தாலும் மந்திர கோல் எடுத்து மறைந்தது என்று சொன்னால் மாயமாய் மாயமாய் நான் அழிவேன் தங்கா. அண்ணா சொல்லுங்கள் அண்ணா. தங்கா, அப்படி பாலகனாக உனக்கு பாதுகாப்பாக அஸ்தினாபுரத்திற்கு நான் வருகின்றேன் அல்லவா? ஆமாம் அண்ணா. அப்படி ஒருவேளை நான் உன்னுடைய கரத்திலே இல்லாமல் மறைந்து போக வேண்டும் என்று நினைத்தால் இந்த மந்திர கோலை தவித்து என்னை மறைய வேண்டும் என்று நீ நினைக்கும் பொழுது கரத்திலே இருந்து நான் மறைவேன். எப்பொழுது உனக்கு துணையாக நான் வர வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய கையிலே கை குழந்தையாக இருப்பேன். ஆகையால் அப்படியாகட்டும் அண்ணா. இந்த மந்திர கோலை பிடி. நீங்களே என்னுடன் வருவதாக இருந்தால் அஸ்தினாபுரத்திற்கு நான் புரட்டியாக செல்வதற்கு நான் தயார் அண்ணா. அப்படியா? சீக்கிரம் போமா. கோவிந்தா